நம்ம பார்க்க போகிறது செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஸ்வாயத்தை பார்ப்போம். இஸ்லாமிக் எஜுகேஷனில் என்னென்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம். During medieval period, higher education was provided in madrasa, maktabana, primary education, lower level. ஓகேவா? The term for specialization in logic in Islamic education is fasil. அதில் 3 விதமாக இருக்கு. ஆலிம், தியாலஜின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இங்கே இருக்கிறது லாஜிக்கலாக இருக்கக்கூடிய டேர்ம் மட்டும் சொல்கிறது. இஸ்லாமிக் எஜுகேஷனில் ஃபாசில். விச் இன்ஸ்டியேஷன் செரிமனி மீன்ஸ் ஸ்ட்ரிங்கிங் ஆஃப் த கோல்டு. சார் ஃபிஷானி. ஓகே, அந்த இதை கவனிச்சுக்கணும். விச் இன்ஸ்டியேஷன் செரிமனி, அது ஒரு செரிமனி. ஷ்ரிங்கிங் ஆஃப் த கோல்டு ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க, அது பேர் ஷார் ஃபிஷானி. The medium of the teaching duration the Muslim period was Arabic-ல தான் கற்றுக் கொடுத்தாங்க. During Muslim period, the technical training handicrafts provided பேர் கர்கானா. காரியமாக அப்படி ஞாபகம் வச்சுங்க. கர்கானா அப்படின்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லப்படுகிறது. இப்போ ஆன்சர் பார்ப்போம். கர்கானாஸ் அரபிக்கில் கற்றுக்கிட்டாங்க. சார் பிஷானி, ஃபாசில், மதராசா. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு சார்ட்டர்ட் ஆக்ட் ஆஃப் த 1813. The Charter Act of 1813 significant because ஏன் ரொம்ப சிக்னிஃபிகண்டாக it ended East Indian Company's monopoly of the trade with India. monopoly of the trade வந்து முடிவுக்கு வந்து அவங்க உள்ளே வர்றாங்க. சார்ட்டர்ட் ஆக்டின் மூலம் உள்ளே வர்றாங்க. எந்தெந்த ட்ரேடு எக்ஸப்ட் எங்கே இருந்ததுன்னா, டீ ட்ரேடு எங்கெங்கே எக்ஸப்டில் இருந்துச்சுன்னா சைனா அண்ட் சைனா. எக்ஸப்ட் ட்ரேட் இஸ் சைனா தான். அது வந்து இவங்க உள்ள நுழையலான்னு ஒரு திட்டம் போட்டு 1773 உள்ளே வருவானுங்க பிரிட்டிஷு. 1830 சார்ட்டர் ஆக்ட் போட்டு அப்படியே மாற்றுறதுக்காக வரனால தான் சொல்கிறாங்க. இந்த ஆக்ட் என்ன சிக்னிஃபிகண்ட் ரூல் பண்ணுதுன்னா, அவங்க உள்ளே வந்து ரூல் அப் பண்ணுறதுக்கு வர்றதாங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் ஒரு கொஷின் தப்பாகவே இருக்குது. என்னென்னா, இன் சார்ட்டர் ஆக்ட் 1813 தி கம்பெனி டெப்ட் வாஸ் ரெடியூஸ்ட் இன் 10.5 தான். அவங்க ஆன்சர் வந்து 12, 5லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ராப்பராக ஆன்சர் எப்படி பார்த்தோம்னா 10.5 தான். சார்ட்டர் ஆக்டில் ஒரு கம்பெனி வந்து ஒரு டெப்டாக வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணிச்சுன்னா 10.5. ஆனால் நம்ம கொஷின் கொடுக்கும்போது இங்கே கரெக்டான ஆன்சர் வராது, ராங் ஆன்சர் காட்டும். பட் ஆன்சர் வந்து 10.5. சார்ட்டர் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் அமௌண்ட்டு ஒதுக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1 lakh. த பாலிசி ஆஃப் தி லைசி ஃபேர் மீன்ஸ், ஃபேர் அப்படின்னா இது பண்ணுற ஃபேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுமாதிரி ஃப்ரீ பண்ணுறதுக்கு பேர் தான். ஃப்ரீ பாருங்கள், பாலிசி ஆஃப் ட்ரேட் ஃப்ரீ ஆஃப் ஸ்டேட் இன்டர்வென்ஷன். ஹூ அமாங் தி, அந்த 1830 யார் இருந்தான்னா லார்ட் வில்லியம் பெண்டிக் இருந்தார். ஆனால் அந்த பிரிட்டிஷ் பாலிசி வருது. எங்களுடைய பாலிசி என்பது என்ன அப்படின்னா, சப் இம்பீரியலிசம் ஆஃப் மென் அண்ட் ஸ்பாட், ஏகாதிபத்தியனுடைய கொள்கையின் அடிப்படையில் உள்ளது அப்படின்னு சொன்னது யாருன்னா பிஜே மார்ஷல். செக் பண்ணுவோமா? பிஜே மார்ஷல், பாலிசி ஆஃப் தி ட்ரேட் ஃப்ரீ அண்ட் தென் 1 lakh. இது 12 இருக்குது. ஆன்சர் வந்து 10.5 தான். அதான் இது நான் ஆன்சர் போடாமல் விட்டேன். இது எண்டட் வித் மோனோபொலி ஆஃப் தி ட்ரேட். ஓகேவா? ஓகே.